வணக்கம். உங்கள் அன்பு தோழி தான் பேசுகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நல்ல கல்லா வச்சுருந்தேன். மீன் வறுக்கிறது, ஆம்லேட் போடுறது, முட்டை தோசை போடுறது, சப்பாத்தி சுடுறது, அடுத்தது நார்மலாக ஆம்லேட் போடுறது எல்லாமே இந்த ஒரே கல்லில் தான் நான் இவ்வளோ நாளாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக இதில் தோசை மட்டும் சரியாக வரல. அதனால் நான் இப்போ புதுசாக ஒரு தோசைக்கல் வாங்கியிருக்கேன். அந்த தோசைக்கல்லில் புதுசாக வாங்கினோம்னா நம்ம உடனே தோசை ஊற்ற முடியாது. அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் என்ன செய்யணும்னா கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம்னா கொஞ்சம் நேரத்துக்கு வெங்காயத்தினால போட்டு சுற்றிலும் தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லையா, நான் இப்போ சட்னி தான் வைக்க போகிறேன். அந்த சட்னிக்கான வெங்காயத்தை தான் இதிலையே வதக்க போகிறேன். இது நல்லா இதிலையே போட்டு சுற்றிலும் பரவலாக வர்றது மாதிரி நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதான், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இன்னைக்கு அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் இந்த ஆயில் ஹீட் ஆனதும் இதில் நான் 2 முட்டையை உடைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆம்லேட் போட்டுக்கலாம். நல்லா பெரிய ஆம்லேட்டாக போட்டாச்சு. அப்போ தானே நம்ம பெரிய தோசை ஊற்றலாம். நல்லா அழகாக சல்லுன்னு வருது ஆம்லேட். வெந்துடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா தோசை மாதிரி அழகாக எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு காட்டன் துணியால் எண்ணெயை தொட்டுட்டு தோசைக்கல்ல எண்ணெயை தடவிடலாம். இப்போ ஒரு வாட்டி நாம் தோசை ஊற்றி பார்க்கலாம். கரெக்டாக வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு நாம் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஓகே, தோசை நல்லா வெந்து வந்துருச்சு. எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வர்றது மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். நல்லா எடுக்கும்போது சுற்றிலும் நல்லா ஸ்மூத்தாக அழகாக வந்துச்சு. இந்த இடம் நடுவில் மட்டும்தான் கொஞ்சம் மேக்கப் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரு வாட்டி இதில் ஆம்லேட் போட்டால் கூட கரெக்டாக வந்துடலாம். அந்த நடுவில் மெக்கர் பண்ண இடம் மட்டும் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, பெரட்டி போட்டுட்டு இந்த சைடு வந்துடுச்சு. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, நடுவில் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக மெக்கர் பண்ணுது. இன்னும் ஒரு வாட்டி நம்ம ஒரு ஆம்லேட் போட்டுட்டோம்னா அப்புறம் சூப்பராக வரும். இதே மாதிரி நீங்களும் புதுசாக கல் வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக. ஓகே, அடுத்ததாக ஒரு தோசை ஊற்றி பார்க்கலாமா? வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ எடுக்கலாம். பாருங்கள், வாவ், எவ்வளோ ஸ்மூத்தாக அழகாக வருது. ஒயிட்டாக ரோஸ்ட் மாதிரி இருக்குது. சூப்பர், தேங்க்யூ. ஆனால் இந்த கல்லுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. தோசை சரியாக வராது. பாக்கி எந்த எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.